வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி கதையே சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அறிவாளி. நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். அந்த ஆண்டவன் சொல்வான், இந்த முத்து செய்வான், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை அறிவாளி, நான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு சிறந்த 2 நண்பர்களோட சிலையை வைக்க போகிறேன். அந்த 2 நண்பர்கள் பேர் என்ன தெரியுமா? பில்லா, மதன் அப்படிங்கிற 2 நண்பர்களோட சிலை தான் அது. அது மட்டும் இல்லை பில்லா, அன்னைக்கு அந்த சிலையை திறந்து வைக்க போகிறதே நீ தான். அந்த விழாவுக்கே நீ தான் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிற. அன்னைக்கு அந்த விழாக்கு நம்ம ஊரில் இருக்கிற எல்லாரும் வருவாங்க. அப்போது நீ எங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. அப்போது உன்னை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரு நண்பர்கள்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சார், இதுக்கெல்லாம் நான் எந்த ஜென்மத்தில் கைமாறு செய்வேன்னு தெரியல சார். அப்புறம் ஜோசியர் ஐயா, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் உங்களை மரியாதை குறைவாக பேசினதுனால. எங்க முத்துவே, உன்னை மன்னிக்கும் போது நான் மட்டும் உன்னை மன்னிக்க மாட்டேனா? வில்லா, இனி நானும் நீயும் நண்பர்களாக இருக்கலாமா? சரி நண்பா, அந்த கடவுள் எனக்கு நல்லவர்களை தந்து பிடுங்கி விட்டான். அதுக்கு பதிலாக அந்த சொர்க்கத்தையே அந்த இறைவன் பூமியிலேயே தருவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தம்பி பில்லா, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு. ஐயா ஜாலி, இனி மாமாவும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க. பில்லாவை மாமானே முடிவு பண்ணிட்டியா விஷ்ணு? ஆமா போலீஸ் சார். சரி சொல்லு விஷ்ணு, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் பிடி சார். வா விஷ்ணு, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா, அம்மா கிட்ட நான் எங்க இருக்கேன்னு சொன்னீங்களா? விஷ்ணு, நான் உங்க அம்மா கிட்ட நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் விஷ்ணு. சரிங்கப்பா, நம்ம ஜாலியா வீட்டுக்கு போலாம். வில்லாவா, நம்ம எல்லாரும் ஒரே காலில் போகலாம் நண்பா. நண்பா, நான் என்னோட கார்லயே வரேன். இல்ல பில்லா, நீ நம்ம கார்ல தான் வரணும். சார், அப்ப என்னோட காரு? என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நமக்கு இயற்கை எல்லாமே தந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்க அந்த இயற்கையை அழிச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளா. வருங்காலத்துல நீங்க தான் குழந்தைகளா இந்த உலகத்தையே காப்பாற்றணும். என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 66